ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, எப்படியோ ஒரு வழியாக நம்ம நந்தினி வந்து ரஞ்சித் கண்ணில் வந்து ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தப்பிட்டு ஓடுறாங்க. ஆனால் ரஞ்சித் நம்ம நந்தினியை பிடிக்கிறதுக்காக சேஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3 முடிச்சோட நேற்றுக்கான எபிசோட் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம நந்தினி ரஞ்சித்தை ஏமாத்தணும், அந்த பந்தக்கால் ஊன்றதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட கல்யாணத்தையே நிறுத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கல்யாண காதுல ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம ரஞ்சித் வந்து நந்தினியை சேஸ் பண்ணி ஆட்டோல வந்து போயிருப்பாங்க. ஆனா நம்ம நந்தினிக்கு இது எல்லா விஷயமே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நந்தினி வந்து ஆட்டோல வந்து போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாப்புக்கு போறாங்க. ரஞ்சித்தும் வந்து ஆட்டோ நிறுத்திட்டு நந்தினியை வந்து நோட்டமிடுறாங்க. நம்ம நந்தினி ஒரு ஸ்டாப்ல இறங்கிட்டு காய்கறி ஜாமான்லாம் வாங்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் போடுறாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு அந்த கடைக்கார அண்ணன்கிட்ட வந்து நந்தினி வந்து பேசுறாங்க. எப்படின்னா இங்க வந்து எல்லா காய்கறியுமே வந்திருக்கா, ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு வருவீங்களா அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேச்ச போடுறாங்க. உடனே நம்ம ரஞ்சித்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, என்ன இவ வாங்க போறேன்னு பார்த்தா இவ வேற ஏதோ இடத்துக்கு போறேன்னு பார்த்தா காய்கறி கடையில வந்து நிக்கிறா. சரி அடுத்து எங்க போகவான்னு பார்ப்போம், ஒருவேளை வீட்டுக்கு காய்கறி தேவை போல, அதனால வாங்கிட்டு ஒருவேளை அடுத்து வேற இடத்துக்கு போவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிச்சே நிற்கிறாங்க. நந்தினிக்கு இது எல்லாமே தெரியும், ரஞ்சித் வந்து ஃபாலோ பண்ணுற எல்லா விஷயமே. உடனே வந்து நந்தினியும் சரி கொஞ்ச நேரம் இங்கே ஓட்டியாச்சு, அடுத்த கடையில் வேற எங்கேயாச்சும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு ஷாப்பிங் மால் வந்து நந்தினி வந்து உள்ளே போகிறாங்க. நந்தினிக்கு வந்து அதான் வந்து புதுசான ஒரு ஏரியா மால்லாம் எல்லாம். ஏன்னா வந்து நம்ம சூர்யா இருந்தால் மட்டும்தான் நந்தினியை வந்து இந்த மாதிரிலாம் சுற்றி காமிக்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம நந்தினியே வந்து தனியாக போகிறனால சரி இந்த பெரிய ஒரு மாலாக இருக்குது, இதுக்குள்ளே போய் நுழைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து மாலுக்குள்ளே நுழைச்சிட்டு பெக்கன்னு முழிக்கிறாங்க. உடனே ரஞ்சித்தும் என்னடா இவ மாலுக்கெலாம் போகிறாளே, இவகிட்ட என்ன காசு இருக்குன்னு இவ ஷாப்பிங் பண்ண போகிறா, அதுவும் பெரிய மாலாக இருக்குது, எதனால் இவ வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் யோசிக்கிட்டே சரி பரவாயில்ல இவ எங்கே போனாலும் பரவாயில்ல நம்ம ஃபாலோ பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஒரு சமயத்தில் ரஞ்சித்துக்கு கையில் வந்து காசு வந்து இல்லை, ஏன்னா ரஞ்சித் வந்து ஆட்டோவில் தான் வந்திருப்பாங்க. உடனே ரஞ்சித் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு அமௌண்ட் வேணும் இவ்வளோ அமுச்சுவிடு அப்படின்னு சொல்ல அவங்களும் அமௌண்ட்டை அமுச்சு விட்றாங்க. உடனே ரஞ்சித்தும் வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு திரும்பியும் வந்து ஆட்டோலாம் வந்து பிடிச்சி வராங்க. நம்ம நந்தினி வந்து சேஸ் பண்ணிகிட்டே வராங்க. நந்தினி அந்த ஷாப்பிங் மால்குள்ளே போயிட்டு ட்ரெஸ்லாம் சும்மா பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. உடனே வந்து ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்குற ட்ரையல் ரூமுக்குள்ளே போயிட்டு நந்தினி வந்து ட்ரெஸ்லாம் ட்ரையல் ரூம் பார்க்குறாங்க. உடனே ரஞ்சித் என்னடா இவன்னு வெளியவே வரமாட்டிக்கிறாள், இவ்வளோ நேரமாக இவளுக்கு எப்படா இவ வெளியே வருவா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிச்சே நிற்கிறாங்க. உடனே நந்தினியும் வந்து வெளியே வந்துடுறாங்க. ரஞ்சித்துக்கு வந்து திரும்ப ஒரு கால் வருது. வீட்டில் பார்த்தோன்னா பந்தக்கால் ஊன்றதுக்கு வந்து காலையில் எந்திரிச்சு அங்கிட்டு பார்த்தா சூர்யா வந்து காலையில் எந்திரிச்சோடனே நந்தினி நந்தினி அப்படி சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் நந்தினி தான் வந்து இங்கே வந்துட்டாங்களே, கல்யாண அன்னைக்கிட்டையும் வந்து நான் எங்கே போயிருக்கேன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து நம்ம சூர்யா வந்து கல்யாண அன்னைக்கிட்ட எந்திரிச்சதுமே வந்து நந்தினியை தேடிட்டே வராங்க. கல்யாண அன்னைக்கிட்ட வந்து சூர்யா வந்து கேட்குறாங்க, ஆனால் எங்கனே நந்தினியை காணோம், காலையில் எந்திரிச்சோடனே நந்தினி எங்கே போனா, இவ்வளோ சீக்கிரமாக வீட்டை விட்டு எங்கே போனா அப்படி சொல்லி கேட்க நம்ம கல்யாணனே தெரியலையே ஐயா, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலையே தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே வந்து நம்ம சுந்தரவழியிலேருந்து சுரேகாலேருந்து எல்லாரும் ரஞ்சித் 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 அப்படி சொல்லிட்டு வீட்டை சுற்றி தேடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரஞ்சித்தையுமே காணோம். உடனே வந்து சுந்தரவழி வந்து ரஞ்சித்துக்கு வந்து கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் பண்ணி பார்த்தா ரஞ்சித்தும் காலை வந்து அட்டன் பண்ணவே இல்லை ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஏன்னா ரஞ்சித்தை பொறுத்தவரை இப்போது இந்த பந்தக்கால் விசேஷனால தான் இவங்க நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க, இப்போயே கூப்பிட்டாங்கன்னா இவங்கள்ட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து காலை வந்து எடுக்கவே இல்லை. ஆனால் கால் வந்து சுந்தரவழி அடிச்சிட்டாங்க, ஆனால் எடுக்கல. ஒரு 2 வாட்டி அடிச்சிட்டாங்க, ரஞ்சித் எடுக்கவே இல்லை. உடனே சுந்தரவழி ரஞ்சித்தோட அப்பாவும் தான் அந்த இடத்துல நிற்கிறாங்க. சுந்தரவழி வந்து ரஞ்சித்தோட அப்பா கிட்ட இந்த மாதிரி வந்து 2 வாட்டி கால் பண்ணிட்டு, ஆனால் இந்த ரஞ்சித்துக்கு என்ன ஆச்சுனே தெரில, கால் எடுக்கவே இல்லைனே, நீங்கள் கொஞ்சம் கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ரஞ்சித்தோட அப்பாவும் ரஞ்சித்துக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அப்பயும் வந்து ரஞ்சித் வந்து காலை எடுக்கவே இல்லை. உடனே வந்து சுந்தரவழி என்ன ஆச்சுனே, நீங்கள் அடிச்சும் காலை எடுக்கலையா ரஞ்சித் அப்படின்னு சொல்லி கேட்க ரஞ்சித்தோட அப்பா ஆமாம்மா நானும் கால் பண்ணேன், ஆனால் அவன் எடுக்கவே இல்லை, என்ன எதனால் எடுக்கல என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நிற்காங்க. அப்போ தான் நம்ம சூர்யாவும் நந்தினி கத்திட்டு வரவும் சுந்தரவழி வந்து சூர்யாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ரஞ்சித்தோட அப்பாவும் சூர்யாவை பார்க்குறாங்க. என்னடா நந்தினியும் காணோம், நந்தினி இவன் என்னன்னா காலங்கத்திலே கத்திட்டு வரான், நம்ம ரஞ்சித் தான் காணோன்னு பார்த்தா நந்தினியும் காணோமா அப்படின்னு சொல்லிட்டு
ரஞ்சித்தோட அப்பா வந்து சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே சூர்யாவும், அங்கிள் நந்தினியை பார்த்தீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் வந்துட்டு நம்ம ரஞ்சித்தோட அப்பா கிட்ட கேட்குறாங்க. அப்படி ரஞ்சித்தோட அப்பா, இல்லை சூர்யா நான் எங்கேயும் நந்தினியை பார்க்கலையே, நீ ரஞ்சித்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சூர்யா, இல்லையே நான் எங்கேயுமே ரஞ்சித்தை பார்க்கலையே, நான் இப்போ தான் அங்கிள் தூங்கி எந்திரிச்சிட்டு வரேன், பார்த்தா நந்தினியை காணோம். என்னென்னு கல்யாணத்துக்கிட்ட போய் கேட்டேன், கல்யாணமும் வந்து தெரியலன்னு சொல்கிறான், என்னாச்சுன்னு தெரில. நந்தினி எங்கே போனா, அவங்க யார்கிட்டையுமே சொல்லலையா? அப்படி சொல்லாமல் நந்தினி போக மாட்டாளே, காய்கறி வாங்குறதா இருந்தாலும் அதையும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டாளே, அப்பயும் நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ சொன்னாலே, இப்போ எங்கே போயிருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை வச்சு நம்ம சூர்யா பேசுகிறாங்க. உடனே ரஞ்சித்தோட அப்பாவும், ஆமாம் சூர்யா, இங்கே பார்த்தோன்னா ரஞ்சித்தை காணோம், அவன் எங்கே போனான்னு தெரில, பந்தக்கால் ஊன்றதுக்கான நல்ல முகூர்த்த நேரம் வந்துருச்சு, ஆனால் கால் பண்ணாலும் ரஞ்சித்தை என்னால் ரீச் பண்ண முடியல, நீ நந்தினிக்கு கால் பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சூர்யா, இருங்க அங்கிள் இந்த கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மாடிக்கு போயிட்டு அவங்களோட ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம நந்தினிக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. நந்தினியுமே வந்து அந்த ஃபோன் வந்து அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னா சூர்யா சாருக்கு ஏதாச்சும் பதில் சொல்லணும், அதனால வந்து நந்தினி வந்து ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. உடனே சூர்யாவும், இல்லை அங்கிள் நந்தினியும் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை அங்கிள் அப்படி சொன்னோடனே, என்ன இந்த ரஞ்சித்தும் நந்தினியும் ஒருவேளை ஒரே இடத்துக்கு போயிருப்பாங்களா, இல்லை வந்து ரஞ்சித் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே சூர்யாவும், ரஞ்சித் ஏதாச்சும் சொன்னானா அங்கிள், எங்கேயாச்சும் காலையில் வெளியே போகிறதா எதுவும் சொல்லிட்டு போனானா அப்படின்னு கேட்க, இல்லையே சூர்யா அவன் எதுவுமே சொல்லிட்டு போலையே, இப்போ வேறு நல்ல நேரம் வேறு முடிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே பந்தக்கால் ஒன்றுக்கான ஐயர் இவங்கெல்லாம் வராங்க. வந்தோடனே சுந்தரவழி வந்து சிரித்த முகத்தோட வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. ஆனால் வீடே வந்து ஒரு பதட்ட நிலைமையில இருக்குது. சுரேகாவும் உடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா எங்கேம்மா போனாங்க ரஞ்சித், நான் வேணால் கால் பண்ணி பார்க்குறேம்மா அப்படி சொல்லிட்டு சுரேகாவும் திரும்ப கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ரஞ்சித் வந்து அந்த காலை வந்து எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வீடே வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் நம்ம நந்தினி அடுத்து கோயிலுக்கு போகிறாங்க. உடனே ரஞ்சித்து கோயிலுக்கும் வந்து நந்தினியை ஃபாலோ பண்ணி வராங்க. ரஞ்சித்துக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவ ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கா, அந்த ஏதோ எவிடன்ஸு அப்படி இப்படின்னு சொன்னால் ஒருவேளை நம்மளை பொய் சொல்லி இவ ஏமாத்துறாளோ, ஆனால் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போனால் வந்து ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்மளை இழுத்து போட்டுருவாங்க, வெளியவே விட மாட்டாங்க. ஆனால் இந்த நந்தினி வேற வந்து நம்மளை சுத்த விட்டுக்கிட்டே இருக்காளே, என்னதான் இவ பிளான் பண்ணுறானே தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சரி இந்த நந்தினிக்கிட்டே போயிட்டு, என்ன சிஸ்டர் இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து கோயிலில் இருக்கும்போது ரஞ்சித் வந்து யதார்த்தமாக நந்தினியை பார்க்குற மாதிரி பார்த்துறாங்க. உடனே நந்தினியும், என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி தெரியாத மாதிரி கேட்குறாங்க. உடனே ரஞ்சித்தும், இல்லை சிஸ்டர் நான் இன்னைக்கு பந்தக்கால் ஊன்றாங்களா அதனால கோயிலுக்கு போய் வேண்டலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சார், சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சொல்கிறாங்க. உடனே வந்து ரஞ்சித்து ஏதோ ஒன்று கேட்டு வந்து என்ன காரணம் அப்படிலாம் கேட்குறாங்க. நந்தினி ஒரு இடத்துல வந்து மழுப்பி விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பந்தக்கால் ஊன்ற ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சூர்யா சார் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம நந்தினி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நந்தினி சூப்பர் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டை தட்டி விடுங்க. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.